ஹாய், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனரா இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக லீட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கேம்பெயின்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த 3 கேம்பெயின்ஸை ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் லீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ இதில் நான் சஜஸ்ட் பண்ணுற லீட் கேம்பெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா கால் லீட்ஸ் ஆர் ஃபார்ம் சப்மிஷன் லீட்ஸ் ஆர் வாட்ஸ்அப் கேம்பெயின். இது 3மே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லீட் ஜென்ரேஷனுக்கு இன் சோஷியல் மீடியா எஸ்பெஷலி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டிருக்க விண்டோவில் பார்த்தீங்கன்னா நான் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் யூஸிங் கால் அண்ட் தென் ஃபார்ம் சப்மிஷனும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேம்பெயின்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த கேம்பெயின்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ஆட்ஸ் மேனேஜருக்குள்ளே போயிடுங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கில் உங்களோட போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இருக்குன்ட்டு. ஸோ பட் ஆட்ஸ் மேனேஜர் கிரியேட் பண்ணி அங்கே போயிட்டு கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களால் பெட்டராக டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதில் கிரியேட் கேம்பெயின் கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் சூஸ் பண்ணணும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு லீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் நான் லீட்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ லீட்ஸ் சூஸ் பண்ணால் மேனுவல் லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஆட் செட் செட்டிங்ஸில் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆர் எல்ஸ் கால்ஸ், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபார்ம் சப்மிஷன் தான் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கோட ஆட்ஸ்குள்ளேயே நீங்கள் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் எனக்கு கால்ஸ் பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கால்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பட்ஜெட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் செக்ஷனில் உங்களோட இமேஜ் ஆர் வீடியோ வாட் எவர் அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான அப்ரோப்ரியேட் கேப்ஷன்ஸை கொடுத்துருங்க. அப்படி கேப்ஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட எந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் ரிசீவ் ஆகணுமோ அந்த நம்பரையும் ப்ராப்பராக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கால் கேம்பெயின்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கால்ஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் லீட் கேம்பெயின்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆட் க்ரியேஷனில் நியூ ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை க்ரியேட் பண்ணி அது கேட்குற டேட்டாஸ்லாம் கொடுத்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் ஆஃப் டேட்டா உங்களுக்கு தேவைப்படுது கஸ்டமர் கிட்ட இருந்தோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது லாங்குவேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழையும் என்டர் பண்ணலாம். ஸோ யாருக்காச்சும் இங்கிலீஷ் புரியாதுன்னா அவங்களுக்கு ஈஸியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.